மீண்டும் ஒரு குழந்தையின் உயிரை பறித்திருக்கிறது அஜாக்கிரதை. நாட்டில் ஆண்டுக்கு 2-3 குழந்தைகளின் உயிரை பறித்து விடுகிறது ஆழ்துளை கிணறுகள். இந்தியாவில் மலிவாகி போனது மனித உயிர்கள் மட்டுமே என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்கள் சாட்சியாகின்றன. ஒரு குழந்தை இறக்கும்போது மக்களிடம் ஏற்படும் விழிப்புணர்வு பிறகு மறக்கப்படுகிறது. குழந்தைகளின் உயிரை பறிக்கும் இத்தகைய சம்பவங்கள் மறக்கப்படுவதும் மன்னிக்கப்படுவதும் கூடாது என்பதே பலரது கருத்து. ஆழ்துளை கிணறுகள் அமைக்க வேண்டுமானால் பல்வேறு விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும். இந்தியாவில் உள்ள ஆபத்தான பயனற்ற ஆழ்துளை கிணறுகளை மூடுமாறு 2010இல் உச்சநீதிமன்றம் மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டது. அதன்படி ஒரு ஆழ்துளை கிணறு தோண்டப்படுவதற்கு கிராம நிர்வாக அலுவலர் அல்லது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரியிடம் உரிய அனுமதி பெற வேண்டும். ஒருவர் வேறு ஒருவரது நிலத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டினால் சம்பந்தப்பட்ட நில உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆழ்துளை கிணறு தோண்டப்படும் இடத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட வேண்டும். முக்கியமாக ஆழ்துளை கிணறு அப்பகுதியில் தோண்டப்படுகிறது என்பது குறித்து பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி ஆழ்துளை கிணறு தோண்டப்படும் ஒவ்வொரு நாளும் நடைபெறும் பணி குறித்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் கடைபிடித்திருந்தால் பல குழந்தைகளை காப்பாற்றியிருக்கலாம். இதுபோன்ற சம்பவங்களின் போது குழந்தைகள் விழுந்த ஆழ்துளை கிணறு முன் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக தோண்டப்படுவதும் கிணற்றை மூடாமல் வைத்திருந்ததும் தெரிய வந்துள்ளது. இதுபோன்ற சம்பவங்களுக்கு பின் சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரர் தலைமறைவாகி விடுவதாகவும் ஒரு தகவல் உள்ளது. தமிழகத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 3 குழந்தைகள் ஆழ்துளை கிணற்றில் சிக்கின. அவற்றில் ஒரு குழந்தை மட்டுமே மீட்கப்பட்டது. பின்பற்றப்படுமா விதிமுறைகள்? தடுத்து நிறுத்தப்படுமா உயிர் பலிகள்?